Taste the Daily. அண்மைச் செய்தி. அடுத்த 3 மணி நேரத்திற்கு 18 மாவட்டங்களில் மழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அடுத்த 3 மணி நேரத்திற்கு இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்பு என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தஞ்சாவூர், திருவாரூர், நாகை, மயிலாடுதுறை, புதுக்கோட்டை, சிவகங்கை, திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, அரியலூர், பெரம்பலூர் ஆகிய மாவட்டங்களில் லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இது குறித்தான மேலும் விவரங்களோடு நமது செய்தியாளர் லதா இணைகிறார். வணக்கம் லதா, மேலும் விவரம். வணக்கம். தமிழகத்தில் இன்றைய தினம் அந்த டெல்டா மாவட்டங்கள் கடலூர், மயிலாடுதுறை, நாகை உள்ளிட்ட மாவட்டங்கள் எல்லாம் இன்றைய தினம் அந்த ஆரஞ்சு அலர்ட் என்பது கொடுக்கப்பட்டிருந்தது. அதே போல சென்னைக்கு கூட கனமழை எச்சரிக்கை என்பது கொடுக்கப்பட்டிருந்த நிலையில தொடர்ந்து இன்று காலையிலுமே பல்வேறு மாவட்டங்களிலும் அந்த மழை என்பது பெய்து வருகிறது. முக்கியமா பார்த்தோம்னா சென்னையிலும் கூட காலையிலிருந்து மேகமூட்டத்தோடும் அவ்வப்போது மழையும் கூட பெய்து வரக்கூடிய ஒரு சூழல்ல சென்னையில அடுத்த 3 மணி நேரத்திற்கு மழை நீடிக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. அந்த வகையில சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், விழுப்புரம், கடலூர் உள்ளிட்ட மாவட்டங்களிலும் அதே போல திருவள்ளூர் ஆகிய மாவட்டங்களிலும் அடுத்த 3 மணி நேரத்தில் இடிமின்னலுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. புதுச்சேரியிலும் கூட மிதமான மழை என்பது அடுத்த 3 மணி நேரத்திற்கு தொடரும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, புதுக்கோட்டை, சிவகங்கை, ராமநாதபுரம், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, அரியலூர், பெரம்பலூர் ஆகிய மாவட்டங்களிலும் கூட இடிமின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை அடுத்த 3 மணி நேரத்தில் பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. மேலும் காரைக்காலிலும் கூட அடுத்த 3 மணி நேரத்தில் அந்த மழை எச்சரிக்கை என்பது கொடுக்கப்பட்டிருக்கு. Taste Daily. Taste the Daily. நிகழ்தகவு குற்றங்களின் மறுபரிமாணம். நாள்தோறும் இரவு 10 மணிக்கு இணைந்திருங்கள் நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியோடு.